வணக்கம். சிறுநீரக அறுவை சிகிச்சை, கிட்னில ஆபரேஷன், இதை பத்தி பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு கிட்னி செயலிழந்துருச்சு, இல்ல அந்த கிட்னில கல் அடைப்பு இருக்கு, அது ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு கட்டி இருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எனக்கு ஒரு சிறுநீரகத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுல என்னென்ன சந்தேகங்கள் பொதுவா மக்களுக்கு வருது அப்படின்னா, சிறுநீரகத்தை எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஆபரேஷன், இது நம்ம உடம்பு தாங்குமா? கண்டிப்பா அது பெரிய ஆபரேஷன் தான். ஆனா இப்போதைக்கு உள்ள காலகட்டம் முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பெருசா இந்த பக்கத்துல இருந்து அந்த முதுகு வரைக்கும் வயிற்ற கிழிச்சுதான் அந்த கிட்னி எடுக்க முடியும். இப்போதைக்கு லேப்ரோஸ்கோபி மூலமா ஒரு 3-4 துளைகள் மூலமா ஒரு சின்ன கிட்னி எடுக்கிற அளவுக்கு ஒரு தையல் போட்டு அந்த கிட்னியை வெளியே எடுத்துடலாம். ஸோ பெரிய அளவுல நமக்கு தையல்கள் தழும்புகளே வெளியில தெரியாத அளவுக்கு இப்போதைக்கு நம்மளால கிட்னி ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. அப்புறம் இன்னொரு சந்தேகம் மக்களுக்கு வர்றது என்னன்னா, ஒரு கிட்னி எனக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, அப்ப நான் இன்னொரு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஒரு கிட்னி நமக்கு வாழ்க்கைக்கு வேலை செஞ்சா போதுமானதுதான். அந்த கிரியாட்டின் அளவு, நமக்கு உப்பளவு கரெக்டா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். நமக்கு உடம்புல உள்ள கழிவுகளை அகற்றத்துக்கு தான் கிட்னி, அதுக்கு ஒரு கிட்னி போதுமானதுதான். அதனால நம்மளோட உறுப்புல ஒரு கிட்னி வேலை செய்யல, அதனால நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், இல்ல நம்ம தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் கிட்னியை தானமா கொடுத்தோம், ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு காரணங்களால ஒரு கிட்னி இழந்திருக்கு, இல்ல ஒரு கட்டி இருக்கு, அதுக்கு ஒரு கிட்னி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கிட்னியை எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு கிட்னி நம்ம வாழ்க்கைக்கு தாராளமா போதுமானது. கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், கிட்னியை மாத்தி வைக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து 2 கிட்னியுமே முழுவதுமா ஃபெயிலியர் ஆனால்தான் ஒழிய ஒரு கிட்னி எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக கிடையாது. அதனால நமக்கு ஒரு கல் இருக்கு, ஒரு கட்டி இருக்கு, இதனால நம்ம ஒரு சிறுநீரகத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். அந்த கிட்னியோட ஆபரேஷனை இப்போதைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல மிக எளிமையா பண்ணக்கூடிய அளவுக்கு கருவிகள், டெக்னாலஜி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. அதனால நீங்க தைரியமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமா கண்டிப்பா ஃபேஸ் பண்ணலாம்.